எல்லோருக்கும் காலை வணக்கம். காலையிலே பசங்க கூட கொஞ்ச நேரம் விளாட்லாம், ஜாலியாக இருக்கலான்ட்டு வாசலில் வந்து உட்காந்தானா, ஃபஸ்ட்டு சிவா தான் வந்தார். வந்து வாக்கிங் போகலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாரா. உட்காந்தோடனே அவருக்கு அந்த பல்லு தெரிஞ்சுது. அதான் சொன்னேன், பல்லு தெரியுது சிவாம்மா அப்படின்னோடனே வாயை மூடிக்கிட்டாரு. அப்புறம் இந்த சைடு கருப்பி வந்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருந்தாங்க கருப்பி. அப்புறம் பிரின்ஸ் அங்கேருந்து பார்த்தாரு. பார்த்து அவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வந்துட்டார். அப்போ அவன் பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரம் வந்து எனக்கு கொஞ்சிட்டு இருந்தான். சரி இவங்க 3 பேர் கொஞ்சுறத வந்து ரியா ரொம்ப தூரம் பார்த்துட்டு இருந்தாளா, சரி அவளை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சுவோன்ட்டு அவளை கொஞ்சிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலைக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த மேடம் உட்காந்துருந்தாங்க. கத்திக்கிட்டே இருந்தா. ஏன்டி கத்துறேன்னு கேட்டால் அவளுக்கு இன்னும் பிஸ்கட் வைக்கல. பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு அது மட்டும்தான் மேடம் சாப்பிட்றாங்க. அப்புறம் மொறுன்னு ஆயில் ஐட்டம் தான் சாப்பிடுவாங்க. சாதம், தயிர் சாதம், முட்டை சாதம் அதெல்லாம் மேடத்துக்குள்ளே போகவே போகாது. எதுவாக இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கலன்னா அதை பிடிக்கல. அப்படி மீறி செஞ்சோன்னா அந்த 2 கை இருக்குல்ல, அந்த 2 கையும் அப்படி பாஞ்சு லாக் பண்ணிவிட்டு கடிக்க வந்துடுவா. அதனால் இவள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சீட்டா வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நல்லா அடி வாங்கினதுனால நல்லா சொல்கிற பேச்சு கேட்பான். ஆனால் மீன் வந்து பொம்பளை பிள்ளை, அதனால அடிக்கக்கூடாதுன்ட்டு அடிக்கலை அவளை. சரின்னு அப்புறம் சாப்பாடு செய்ய வந்தாச்சு. வீட்டில் இன்றைக்கி வந்து சாம்பாரும் சாதம் தான். ஒரு சைடு சாதம் வேக போட்டேன், ஒரு சைடு பருப்பு வந்து விசில் வைக்கலான்னு வந்தாச்சு. சாதம் எல்லாம் வந்துட்டு பருப்பும் விசில் வந்துட்டு, சரி சாம்பாரை தாளிச்சிடலான்னு இந்த சைடு சட்டியை எடுத்து வச்சுட்டு இருக்கிற வெங்காயம், தக்காளி, இடித்த பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பருப்பை ஊற்றிட்டு சாம்பாருக்கு தாளிச்சிட்டு வதக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சாதம் வெந்துட்டு, சரி சாதத்தை வடிச்சிரோன்னு அதை வடிச்சிட்டு காயெல்லாம் திரும்பி வந்து நல்லா வதக்கிட்டு பருப்பை ஊற்றிட்டு புளி தண்ணியை ஊற்றிட்டோன்னே சாம்பார் வந்து அடுத்தது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. நம்மளுக்கு கூட என்ன சாப்பாடு செய்யலான்னு தோணும், இவனுங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி பசங்களுக்கு வந்து 2 நாளாக இங்கே ரொம்ப வெயில், அதனால் அவனுக்கு தயிர் சாதம் வைப்போன்னு பசங்களுக்கு இன்றைக்கி தயிர் சாதம் தான். அந்த இறைக்கிறது கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டா தான் அவனுங்க கொஞ்சம் இறைக்கிறத விடுவாங்கன்னு ஒரு சைடு தயிர் சாதத்துக்கு அவனுங்க சாத்தி வச்சுட்டு, இந்த சைடு சாம்பாரும் நல்லா கொதிச்சுட்டு இருந்தது. சரி உனக்கு தயிர் சாதத்தை ரெடி பண்ணிவிட்டு சாம்பாரை இறக்கிடலான்னு பார்த்தானா, அப்புறம் வந்து இவன் வந்து கத்திக்கிட்டே இருந்தான். இவன் வந்து நைட்டு வந்து வேட்டைக்கு போயிட்டார் ஐயா. அதனால் இப்போ காலைல வந்தோடனே இவருக்கு தான் நம்ம வந்து பனிவடை செஞ்சு ஆகணும். வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டார்ல, அதனால் ஊற வச்ச மேரி பிஸ்கட் எடுத்துகிட்டு வந்து காலைல ஐயா கொடுத்தா தான் அவர் அடுத்த வேலைக்கு இதுக்கு போவார், வேட்டைக்கு போவார். இல்லைனா நம்மள்ட்ட வந்து கத்திக்கிட்டே இருப்பான், எந்த வேலையும் செய்ய விட மாட்டான். அந்த ஊற வச்ச மேரி பிஸ்கட்டை ஃபஸ்ட்டு நீ போட்டுட்டு என்ன வேலை செய் அப்படின்ட்டு அதுக்காக அவர் கத்திக்கிட்டே இருப்பான். அது மியா மியான்னு கூட கத்த மாட்டான், அம்மா அம்மான்னு கத்திட்டு இருப்பானா. சரி அவனுக்கு ஃபஸ்ட்டு போடுவோன்னு போட்ட வேகத்துக்கு நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டதுக்கப்புறம் ஆளை பார்த்தா ஆளை காணோம், எங்கேயோ போயிட்டார் போல் வேட்டைக்கு. சரி இவன் சாப்பிட்டுட்டு இருக்கட்டோன்னு நான் போய் பசங்க தட்டெல்லாம் கழுவ போனாலான்னு போகிறப்ப இந்த மேடம் இப்படி குப்புறாக்க வீட்டு வாசலுக்கு நேராக பொம்பளை பிள்ளை இப்படி படுத்துருக்கு. சரி அந்த மேடம் நல்லா குப்புறக்கப்படுத்திட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த மேடத்துக்கு என்ன கவலை, 3 வேளை சமைக்கணுமா, துணி துவைக்கணுமா, சாப்பிட்ட தட்டை கழுவணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பிட்ட தட்டு கூட ஒருத்தவங்க கழுவி சாப்பாடு வாம்மா சாப்பிடுன்னு சொல்லி பணிவிட செய்வாங்க. அதனால் அந்த மேடம் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குறாங்க. ஒருத்தவன் வேட்டைக்கு போகிறான்னு சொல்லிட்டு என்னடா இங்கே சத்தம் கேட்குதுன்னு வந்து பார்த்தா அந்த வெயிலில் கண்ணு கூசுது. ஆனாலும் நான் இன்ஸ்பெக்ஷன் வருவேன், நீ தட்டெல்லாம் சுத்தமாக கழுவிருக்கியான்னு பார்க்குறதுக்காக அந்த சார் உட்காந்துருக்காரு. ஏன்னா நல்லா கழுவுலன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லிடலாம்ல, அவள் தட்டை ஒழுங்காக கழுவலை அதனால் யாரும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அடுத்தது போய் செடிக்கெலாம் தண்ணி காட்டலான்னு தண்ணி காட்ட வந்தேன்னா, மல்லிகைப்பூ வந்து 2 நாளுக்கு முன்னாடி தண்ணி காட்டினேன். அப்போ வந்து என்னாச்சு, வாடி போயிட்டு இலை மட்டும் வாடி போயிட்டு, ஆனால் செடியெலாம் ஒன்றுமே காயலை. மஞ்சள் இலை அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி 2 நாள் மழை பெய்யலையா, இப்போ இன்னும் ஒருவேளை தண்ணி பத்தாம தான் இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையிலே செடிக்கெலாம் தண்ணி காட்டிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு செடிக்கெலாம் தண்ணி காட்டி முடிச்சுட்டு வாசலில் கொஞ்சம் தூரம் அப்படியே தண்ணி வெயிலுக்கு நல்லா தண்ணி கட்டியாச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடுனா, பசங்களுக்கு தயிர் சாதம், எங்களுக்கு சாதம், சாம்பார், அதுக்கு தொட்டுக்க ஆளுக்கு 2 முட்டை. இது வந்து மதிய சாப்பாடு. காலை சாப்பாடு வந்து வெண்டைக்காய், கேரட்டு, பழைய சாதம் காலையில் எங்களோட சாப்பாடு. அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பசங்களை வாக்கிங் கூட்டு போகலான்னு வாக்கிங் போயாச்சு. இவனுக்கு கூட போயிட்டு காலைல இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.